ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம கோபி 65 பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நான் ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக பிரித்து போட்டு பாருங்கள், இந்த சைஸில் சுடுதண்ணியில் ஒரு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புழுவெல்லாம் இருக்கணும், நம்ம அதெல்லாம் எடுத்துடணும். அடுத்து 3 ஸ்பூன் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், மைதா மாவும் எடுத்துக்கலாம், கடலை மாவும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி ஒரு துண்டு, 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் எடுத்து பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல நான் கோதுமை மாவு போடுறேன், சோள மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு. பிளெண்டரில் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் நான் 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரை போடுறேன். போட்டு இந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது எலுமிச்சம்பழ தண்ணியை ஊற்றுறேன். தேவையான அளவு பார்த்து தண்ணி தெளித்து அந்த மாவு நல்லா நம்ம காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கோட் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு மசாலா நல்லா கோட் ஆகியிருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பீஸாக போட்டுறாதீங்க, நமக்கு அது அவ்வளோ ருசி கொடுக்காது. மீடியம் சைஸாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோபி 65 ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கோபி 65 பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறலான்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு பார்த்துட்டு நம்ம பொரிக்க வேண்டியது தான். பாருங்க, இந்த அளவு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம கிறிஸ்பான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா மேட்ச் ஆகும். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.